நாமத்தை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபையார் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நல்ல வேகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஆமென். ஸ்டான்லி அண்ணனே ஊழியர்கள் மத்தியில் இருப்பாங்க. நாளைக்கு ஃபுல் ஃபாஸ்டிங்ல இருந்து ஊழியர்கள் உங்க மேல அபிஷேகத்தை ஊற்றி உங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆகவே நாளைக்கு ஆராதனை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி நாள் 5 நாள் விடாமல் நம்ம எல்லாரும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நாளைக்கு யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. பக்கத்தில் வாசல் நாளைக்கு யாரும் மிஸ் பண்ணாதீங்க சொல்லுங்க பாருங்க. நாளைக்கு யாரும் மிஸ் பண்ண ரொம்ப அவளோடு அண்ணன் போகிறதுக்கு மனசே இல்லை. எப்போதுமே நான் நீராய்ச்சி வைத்தாரங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவாய். கர்த்தர் நல்லவர். அடுத்த முறை அவங்களுக்கு ஒரு வேட்டு வச்சு தான் ஆகணும். சரி, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோட கூட பேசுவார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் நீங்க 3 நாள் வந்தது 3 நாள் இருக்கும். இயேசு கிறிஸ்துவ போல ஒரு நல்ல தேவன் உலகத்துல கிடையாது. அவர் நினைத்தபடி செய்து முடிக்கிறவர். அவர் உங்க வாழ்க்கையில என்ன தீர்மானம் வச்சிருக்காரோ அதை நிச்சயமாக நீங்க ராத்திரி ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேகமா அல்லேலூயா சொல்லுங்க. ராத்திரி நம்ம மத்தியில ஜேபி பகுதியில இருந்து ஜோர்பாரோல இருந்து பாஸ்டர் சதீஷ் நாயர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அவர் ஒரு பெரிய தமிழ் திருச்சபை வைத்திருக்கிறார். கர்த்தர் அவர் மூலியமாக இந்த ஜேபி பகுதியில் ஆண்டவர் ஒரு அசைவு கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பிரபலமான ஒரு நபர். ஏஜி ஸ்தாபனத்தில் இருக்கிறார். அது மட்டும் அல்ல, அவர் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல கர்த்தர் அவர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில ஆண்டவர் அநேகரை தேவன் பயன்படுத்தி கர்த்தர் வருகிறார். ஆண்டவர் யாரை எப்ப எந்த நேரத்துல கர்த்தர் பயன்படுத்துவாரு தெரியாது. ஆனா அப்பா ஒரு பிளான் பண்ணிட்டாருன்னா அதை நிச்சயமாகவே கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்களேன். நம் நேரத்தை வீணாக்காதபடி நம் மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் சதீஷ் நாயர் அவர்களை எழுதினார்கள் எழுது என்று கைகளை எல்லாரும் வரவேற்போமாக. Hallelujah. Hallelujah. Iskul பெருகை தட்டி கொடுக்கலாமா? கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படியே ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் எங்கள் மத்தியில் அன்று இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட பேசுங்கப்பா. Lord speak to me. என்னோடு கூட பேசும் தெய்வமே. ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. என்னோடு கூட பேசுங்கப்பா. நீர் பேசினால் நாங்கள் பிழைப்போம். நீர் பேசினால் நாங்கள் வாழுவோம் ஆண்டவரே. நீர் பேசினால் காரியங்கள் மாறும் அப்பா. ஒருவர் பேசினால் லேவகா அனுபவம் செய்யாதே. நீ ஒருவர் பேசினால் ஆண்டவரே எல்லாம் மாறும். ஷபலக சகலமாரியா சகலமாதலமாரியா 160 இயேசுவை பார்த்தாலும் சொன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. You say one word. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் எவ்வளவோ வார்த்தை நான் கேட்டுட்டேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்கன்னா Lord if you say one word my servant will be healed. என் சூழ்நிலை மாறும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஒரு வார்த்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் மாறும். ஆண்டவரே இந்த இரவுல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வதிக்கிறாங்க. உடைய கரங்களை நடத்தட்டும். உடைய தயவு இறக்கம் நீங்க ஆளுகை செய்யணும். பலத்தினாலும் அல்ல பலக்கிரமத்தினாலும் அல்ல தெய்வ ஆவியானவரே எங்கள் மத்தியில் உலாவுகிறார். ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். பரிசுத்தவரே நீ இயேசுவை இந்த இடத்துல கனப்படுத்துவீங்க ஆண்டவரே. அப்பா இந்த இடம் முழுவதும் உடைய ஆவியானவரோட ஆவி கொண்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு அப்படியே பெருகத்தை கொடுக்கலாமா? நன்றி நன்றி. அப்படியே அவர்களுக்கு please be seated.
உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். ஆண்டவர் நிச்சயமாகவே என்னோட வாழ்க்கையில் அதிக பெரிய காரியங்களை செய்வார். நான் முதல் தடவை இந்த சபைக்கு வரும் பொழுது பாஸ்டர் ஜெயசிங்கை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படி தேவ மனுஷன் தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய ஜனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய வார்த்தை, தேவ பிரசன்னம், தேவனுடைய காரியம் நடப்பதை பார்க்கும் பொழுது இந்த முறை ஃபியூ டைம்ஸ் வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும் பொழுது மெய்யாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல ஒன்றுபடிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரியும்படிக்கு இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டினார். அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க இருக்கிற இடம் சிறப்பான இடம், நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், நீங்க இருக்கிற இடம் நிச்சயமா ஆண்டவர் கிரியை செய்வார். எந்த இடத்துல இயேசு காலை வைக்கிறதோ அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஜீசஸோடைய பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா போற இடம் அற்புதம். எந்த இடத்துல போனாலும் என்ன மாதிரி கஷ்டமா இருந்தாலும் அவர் வந்துட்டாங்க அற்புதம் நடக்கும். அந்த இடத்துல நான் ஒரு இடம் சரியா ஒரு பட்டணத்துக்கு இயேசு போவார். அந்த பட்டணம் உள்ளது கூட போடுற சரியா டிராஃபிக் லைட் வெளியே நின்றுட்டே இருக்கும்போது அப்படிதான் இந்த காலத்துல டிராஃபிக்ல இருக்குது. அங்க பார்த்தா இன்னொரு பாட போகுது. அப்படி அங்கே நிப்பாட்டி எல்லாத்தையும் அங்கே ஒரு அற்புதம். பிஃபோர் ஈவன் ஹி என்டர்ட், அந்த இடத்துக்கு நுழையறதுக்கு முன்பதாகவே அற்புதத்தை செய்கிற நல்ல ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நீங்க ஆண்டவரை இன்றைக்கு தேடி வந்திருக்கீங்க. இந்த நார்மல் டேஸ் வீக் டேஸ்ல தேடி வருவது கொஞ்சம் கடினமான காரியம். எல்லாத்துக்கும் வேற வேற காரியம் இருக்கும். ஆனா கமிட்மெண்டோட செய்றீங்களா உங்களுக்கு ஒரு பெரிய கைது இருக்கு. இந்த நாட்கள்ல ஆண்டவர் 2026 ஆண்டவர் வச்சிருக்கீங்க. 2026 ஆண்டுல ஆண்டவர் என்ன ஆண்டவர் வச்சிருக்கீங்க, எனக்கு தேசத்துக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது சபைகளுக்கு என்ன வச்சிருக்கீங்க, எங்க சபைக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அக்டோபர் மாதம் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். ஆண்டவர் தெளிவாய் வார்த்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை வேதத்துல பல இடங்கள்ல உண்டு. ரொம்ப இடத்துல பார்க்க முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன ஆண்டவரை செய்ய போறீங்க? What are you going to do this coming years? என்ன ஆண்டவரை செய்ய போறீங்க? What is in your heart? உங்களுடைய இதயத்துல என்ன இருக்கு? ஏன்னா ஆண்டவருடைய இதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது பிரகாரம் நம்ம ஓடிட்டோம்னா ஆண்டவர் செய்ய வேண்டியதை சுலபமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். இருக்கீங்களா? என் கூட ஆண்டவர் எங்க போறாரோ அவரோடு கூட நம்ம போக கத்துக்கிட்டோம்னா, ஆண்டவர் நடக்கிற விதத்துல நம்ம நடக்க படிச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா அவர் பின்னால போகும் பொழுது என்ன அற்புதமாய் மாறி முடியுது. அவர் தண்ணி மேல நடக்க சொன்னாலும் உங்களால நடக்க முடியும். இருக்கீங்களா? என் கூட எந்த இடத்துல வந்தாலும் சரி அவரோட கூட கத்துக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே help us to understand, ஒரு புரிமணிக்கு பேசுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் தெளிவா இந்த தேசத்தை குறித்து காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். God was saying something very important about this land. நம் தேசத்துல நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. இன்னும் அநேகம் செய்ய வேண்டிய காரியங்கள். There's still a lot of things that we need to do in our land. அதுக்கு அநேக வேளையில நமக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே வேளையில நம்மளுடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம் தேசத்துல அநேகர் நம்ம இயேசு பற்றி தெரிய வேண்டும். அல்லேலூயா. இருக்கீங்களா? கூட அப்படிப்பட்டவங்க இருக்கீங்களா? அங்க you need to pray for our land. தேசத்துக்காக எல்லாம் ஜெபிக்கிறவங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த சபை ஜெபிக்கிற சபை. அல்லேலூயா. நான் சபை இங்க வந்துட்டு குளிச்சுட்டு போனோம்னா சர்ச்சில் போய் சொன்னேன், மலேசியாவில் நடக்காத ஒரு சரித்திரம் இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி 4 மணிக்கு காலையில சர்வீஸ் ஓடுற சபை இந்த சபையா தான் இருக்கும். உண்மையாக 4 மணிக்கு காலையில் ஆண்டவரை தேடும்படிக்கு அப்படி ஆண்டவர் தேவ மனுஷனை வைத்திருக்கிறார். பாஸ்டர் தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. பாஸ்டர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி. ஜெய்டி பட்டணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாய் சபையை நடத்தி கொண்டிருக்கேன். அதுக்கு முன்பதாகவே சபைகளில் தான் இருந்த, சபையில தான் வளர்ந்த சபையில தான் முழுமையாக இருக்கும்படி நான் கிருபை செய்தார். ஆண்டவர் நிச்சயமாகவே இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார் சொல்லி நான் நம்புகிறேன். 2026 ஆரம்பத்தில் ஆண்டவர் நம்மை ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார்.
The Lord is preparing us in the beginning of 2026. இந்த காரியத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா, if we can take hold of this, ஆண்டவர் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, if we can understand what God is going to do, ஆண்டவர் பேசுகிறதை ஆண்டவர் செய்ய போகிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவரோட கூட ஓடுவதற்கு பயமே வேணாம். சரியா கலக்கம் வராது. ஏன்னா அவர் பலப்படுத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். அவர் தூக்கி சுமந்து கொண்டே இருப்பார். ஆவின் நிரப்பி நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய ஆண்டவர். 2 ராஜாக்களின் புத்தகம், புக் ஆஃப் செகண்ட் கிங்ஸ், 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம், புக் ஆஃப் செகண்ட் கிங்ஸ். யாராச்சும் படிப்பீங்களா தமிழ்ல? 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல 20வது வசனம் வரை பார்க்க போகிறோம். We will read from verse 14 right up to verse 20. நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், ஆனா வாய்க்கால்கள் தண்ணீரால் You will not see no rain, you will see no wind, but the valley will be filled. Hallelujah. ஆண்டவர் நிரப்புறான்னு சொன்னா ஆண்டவர் நிரப்பிதான் ஆவார். Hallelujah. அதுக்கு என்ன வழி செய்யணும் அவர் செய்வார். சரி, இந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். We're going to see this. இந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் நடந்து கொண்டிருந்தது. There was a big thing, there was something here. என்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய யுத்தம். There was a big challenge. 2 ராஜா சரியா, ஒன்னு யூதாவின் ராஜா, இன்னொன்னு வந்து இஸ்ரவேலின் ராஜா. யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் என்ன செய்யறாங்க, ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது நடந்தது என்னன்னா, அங்க அவங்க யுத்தத்துக்கு எல்லாம் ரெடி, they were ready for the war. இந்த யுத்தத்துல நாங்க ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு ஆயுதப்பட்டுட்டாங்க. என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. They brought everything. அவங்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவை, என்ன ஆர்மர்ஸ் தேவை, அதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் போயிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க யுத்தத்துக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு காரியம் குறைவாக இருக்கு. என்ன இல்லாம போச்சுன்னா தண்ணி இல்லாம போச்சு. ஹல்லேலூயா. அநேக வேளையில நம்ம எல்லாமே ஒரு வாழ்க்கையில சரியா இருக்கிற மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை மாதிரி இருக்கு. இருக்கீங்களா எங்கூட? புரியுதா நான் சொல்றீங்க? சரி, நான் மாலையெல்லாம் பேசணும். ஓகேங்களா? ஓகே, புரியுதுண்ணா? புரியுங்களா? சரியா? Oke. Kadang-kadang kita lihat diri kita semuanya oke, tapi ada 1-2 tempat saja kurang sikit. Jadi எல்லாமே ஓகே இருக்கா, 1-2 இடத்துல என்னமோ சரியில்லாத மாதிரி நம்மளுக்கே தோணும். வேற யாரும் சொல்ல தேவையில்லை. எல்லாமே ஓகே இருக்காங்க. நல்லா ஜெபிக்கிறான், நல்லா வேதம் வாசிக்கிறான், நல்லா பாட்டு பாடுறான், நல்லா அது செய்யறான், இதை செய்யறான். ஆனா இந்த இடம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போல இந்த பெரிய ராணுவத்துக்கு எல்லாம் இருந்தது. யுத்தத்துக்கு போய்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா முக்கியமா தேவைப்படுற தண்ணி இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பெரிய மேரத்தான் ஓடுறவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, 5000 மேரத்தான் மீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ் 5000 மீட்டர்ஸ் ஓடுற நேரத்துல என்ன செய்வாங்கன்னா கையில வந்து தண்ணி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 100 கிளாஸ் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. எதுக்குங்க? நாம ரொட்டி சொன்னா கேட்போம். சரியா? ஆனா அவங்க ஓட்டத்தில் ரெடியா இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஓடிக்கொண்டே இருக்கும்போது தொடர்ந்து ஓடுவதற்கு அவங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவை, ஒரு பூஸ்ட் தேவை. முழுசா குடிச்சு தண்ணி குடிக்க மாட்டாங்க. சரியா? they will not finish. ஆனா கொஞ்சம் குடிக்கணும். ஆமா, கொஞ்சம் குடிச்சாதான் சிஸ்டம் வேலை செய்யும். அதே போல இங்க எல்லாம் வந்துட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. ஆனா தண்ணி கேட்கறாங்க, தண்ணி கிடைக்கல. சரியா? எப்போதும் இருக்கிறோம், தாங்கி இல்லை, ஒன்றும் இல்லை,
தேவன் இந்த வில்டர்னஸ் ஒரு வனாந்தரத்துல இருக்கிறாங்க. வனாந்தரத்துல தண்ணி கிடையாது. ஆனா யுத்தத்துக்கு புறப்பட்டாச்சு. யுத்தத்துக்கு போகும்போது தண்ணிய எடுத்துட்டு போகாம ஆயாச்சு. நடந்தது என்னன்னா, அவங்களுக்கும் தண்ணி இல்லை, அவங்க மிருகத்துக்கும் தண்ணி இல்லை, யாருக்குமே தண்ணி கிடையாது. ஒரு பெரிய சிக்கல். எப்படி தீர்ப்பது அப்படின்னு இருக்கும்போது ரெண்டு ராஜாவும் என்ன சொன்னாங்க, நான் பேசுவாங்க. ஜோசபாத் ரெண்டு ராஜா பேசிட்டு, நம்ம என்னாச்சும் செய்யணும், இல்லாட்டி நம்ம தோத்துருவோம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி விரல வந்துடும். நீங்க சாம்சனோட கதையை பார்த்தீங்கன்னா, சாம்சன் 1000 பேரை கொன்றுவான். படிச்சிருக்கீங்களா? ஒரு கழுதையின் தாடியை வச்சு 1000 பேரை கொன்றுவான். கொன்ற பிறகு அவன் கலைப்பு வந்துடும். கலைப்பு நாட்டு இடைக்கு வந்தது தண்ணி கொஞ்சம் விழுகிறதால அப்படின்னு கேட்டோம்னா, நாட்டு சொல்றது அந்த ஜாபோன் அந்த தாடியிலேருந்து தண்ணி இருக்கும், அதை நீ எடுத்து குடி அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து தண்ணி வர குடிச்சோன்ன மறுபடியும் ஜீவன் வந்தது, மறுபடியும் பலம் வந்தது என்று சொல்லி வேதம் சொன்னாங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தாலே ஒரு பலம் வந்துடும். Just little bit of water is enough. ஆனா அந்த கொஞ்சம் தண்ணி கூட அங்க இல்லை. There was nothing. அப்ப என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும், இப்படி போனோம்னா இங்கதான் லீடர்ஸ் என்ன செஞ்சாங்க, ஜனம் தண்ணி இல்லாட்டினா யுத்தத்துக்கு ரெடி, ஆனா தண்ணி தான் தேவை. யுத்தத்துக்கு அவங்க ஆயத்தமாயிட்டாங்க, ஆனா தண்ணி தான் இன்னும் காணோம். They are prepared for war, but there is no water. அவங்க ரெடி ஆயிட்டாங்க யுத்தத்துக்கு, ஜெயிச்சலாம், ஆனா தண்ணி காணோம். அப்படி சொன்னோம்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, போயிட்டு இலாஷா தேவ மனுஷனை போய் பார்க்க போறாங்க. இலாஷா தேவ மனுஷனை பார்க்கும் பொழுது இலாஷா சொல்றாரு, ஜோஷ் உன்னை நான் பார்க்க விருப்பப்படல. I want to see you. ஏன் உன்னை பார்க்க விருப்பப்படல? உன்னோட அப்பா அம்மா ஜெசபா நான் உன்னை பார்க்க விருப்பப்படல, ஏன்னா நீங்க ரொம்ப மோசம் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த ஜோசப்பா தெய்வ மனுஷன் இருக்கிறாங்கள, இவர்னால நான் உன்னை பார்க்கிறேன். Only for this one man I respect this one man. அதனால நான் ஜெபிக்கிற சொல்லிட்டு சுரமண்டலம் மண்டலம் இருக்கல இந்த மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. எடுத்து அந்த வாசிக்கு ஆரம்பிச்சோன்னா கர்த்தரோட கரம் வரும். God's hand will come. ஆண்டவரோட வார்த்தை, ஆண்டவரோட கரம் வந்தோம்னா ஆண்டவரோட வார்த்தை வந்துடும். ஆண்டவரோட வார்த்தை சொன்ன இந்த இடத்துல, இந்த பள்ளத்தாக்குல வாய்க்கால்களை தோண்டுங்க, அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. சொன்னோம்னா ஜனங்கள் செய்ய போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காத்தும் இல்லை, தண்ணி இதுவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, மழையும் இல்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் தண்ணி வந்துடும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் நிரப்பி போதுமானதை ஆக்கி செய்வது ஆண்டவர் செய்து முடிப்பார். கட்டலாமே ஆண்டவருக்கு ஒரு பெரிய கேட்ட இந்த ஹோல் கதை படிக்கும் பொழுது சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது குறித்து அன்னைக்கு நான் பேச போகிறேன். I'm going to share to you from that. சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள. We need to understand certain things about God. கர்த்தருடைய காரியத்துல நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். Their situation, அவங்களுடைய நிலையில அவங்களுக்கு தண்ணி இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரு, போய் தோண்ட சொன்னாரு. வாய்க்கால்களை போய் தோண்டுங்க. ஏற்கனவே வெயில், இது வேலி, அந்த வேலி படம் வேலி ஆஃப் அரபான்னு சொல்லி இருக்கும். சரி, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள்ல இருக்கும். அது எல்லாம் இறுகி போயிருக்காங்க. அந்த மண்ணை தோண்ட சொல்லுவாங்க. அந்த ஏற்கனவே எனக்கு தேவையில்லை, திருப்பியும் இன்னும் செய்ய சொல்றீங்களா? புரியுதா என்ன சொல்லியிருக்காங்க? வேற என்ன சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே நான் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவேன் தவிர, நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன் தவிர இன்னொரு 1 மணி நேரமா? புரியுதா? 2 நாள் ஃபாஸ்டிங் சூப்பர், 3ஆவது நாள் படம் ஒரு மாதிரி சொல்லுது. அடுத்த வாரம் பாஸ்டர் சொல்றாரு, இன்னொரு 7 நாள் நம்ம ட்ரை பண்ண போறோம், எப்படி இருக்கும் சொல்லுங்க? எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரியா? இந்த 7 நாளைக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு பாஸ்டர். ஆண்டவர் நிரப்பிட்டாரு. ஏற்கனவே ஒரு லெவல்ல இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற அந்த இடத்துல போய் தோன்றுன்னு சொல்லிட்டு இந்த ஹோல் ஸ்டோரி 5 காரியங்கள். There's 5 things.
என்ன நம்ம இந்த abundance, இந்த பெருக்கத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா வாய்க்கால்கள் நிரம்பிருக்கும் என்று சொல்ல காரியம் எத்தனை பேருக்கு வேணும்? இந்த இடத்துல வேண்டாம், எங்கெல்லாம் ஓகே, பிரைஸ் காட். இன்னொரு வாட்டி கேட்கிறேன், காற்றையும் பார்க்க மாட்டேன், நீ மழையும் பார்க்க மாட்டேன், ஆனா வாய்க்கால்கள் நிரம்பிருக்கும் சொன்ன ஆண்டவர் எத்தனை பேருக்கு வேணும்? எல்லாத்துக்கும் வேணும். நம்மளோட வாழ்க்கையில abundance பெருக்க வரணும் ஆண்டவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையில மழை அடிச்சு ஊத்துன ஆண்டவர். ஆண்டவர் சொன்ன மழை நான் எதிர்பார்க்காத, எனக்கு தெரியும் எப்படி கொண்டு வரும், நான் கொண்டு வர வேதம் வேற மாதிரி இருக்கும், ஆனா அந்த ஏற்ற நேரத்தில் நான் உனக்கு கொண்டாந்து தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வேலையை நான் செய்கிற விதம் வித்தியாசமா இருக்குமா, ஆனா செய்ய வேண்டியது நான் கரெக்டா செய்வேன். அல்லேலூயா. 5 காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 5 things Josephat knew. Josephat இந்த 5 காரியம் புரிந்தது. Josephat தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். Josephat ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். Josephat ஆண்டவருக்கு முன்னாடி சரியா நடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இந்த மனுஷனுக்கு 5 காரியங்கள் முக்கியமாக இருந்தது. அவருடைய நிலை தண்ணீர் இல்லதான், உண்மைதான், எல்லாம் ஆயுதமாக இருக்கிற உண்மைதான். எப்போ ஒரு குறை, எப்போ ஒரு சம்திங் இஸ் ராங் சம்வேர், ஏதோ ஒன்று குறைன்னு தெரிஞ்சோன்னு the first thing, முதல் காரியம் ஜோசப் செஞ்சது என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை எங்கே? That's the word of God. அல்லேலூயா. இருக்கீங்களா? கூட நம்ம வாழ்க்கையில காரியங்கள் சரியா இல்லாத டைம்ல நம்ம யாரும் தேடணும்? சொல்லுங்க. தலைவலி இருந்துச்சுன்னா யாருக்கு தேடணும்? அப்படியா? யாரு தேடணும்? டாக்டர் சொல்லி கீழே முடிஞ்சுட்டாரு. சரியா? படிப்பு தேடணும்னா யாரை தேடணும்? சொல்லுங்க. இருக்குதுண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு நபரை பயன்படுத்தும். ஆனா வாழ்க்கையின் காரியத்தை தேட வேண்டும் என்றால் யாரை தேடினாங்க? நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஜீவனை கொடுக்க வந்த ஆண்டவரை தேடும் பொழுது ஜீவன் நமக்கு உண்டாகும். இந்த பெருக்கம் வர வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால், இந்த நன்மை நம் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் திங், முதல் காரியம் நாம் செய்ய வேண்டியது seek him. அவரை தேடணும். அல்லேலூயா. தண்ணி எப்படிங்க வடாந்திரத்துல வர முடியும்? வர முடியாது. ஆனா அவரை தேடினா வரும். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், தண்ணி வடாந்திரத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா அவரை தேடினா தண்ணி வர வேண்டிய நேரத்துல கரைக்கு சேரும். தேவை என்னன்னா அவரை தேடணும். What we need to do is we need to seek him. அவரை தேடும் பொழுது காரியங்கள் நடைபெறும். Right? When we seek him, things will begin to happen. அவரை தேடும் பொழுது என்ன ஆகும்னா காரியம் வாழ்க்கையில் மாறி. இப்ப நடந்தது என்ன? What happens is, யுத்தம் பெருகா இருக்கு, யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, ஆனா தண்ணி இருக்காங்க. There's nothing there to build them up. அவங்களை பலப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை, அவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை, அவங்களுக்கு ஜீவன் தருவதற்கு ஒன்றுமில்லை. யுத்தம் ஒன்று. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால், if you look at these days, நம்மளுடைய யுத்தங்கள் பெரிது. ஆமாவா? தேவப்பிள்ளைகளோட யுத்தம் பெரிது. அநேக காரியங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். குடும்பத்துக்காக பண்ணணும், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக பண்ணணும், அது நம்மளுடைய பொருளாதாரத்துக்காக பண்ணணும். இவைகள் யுத்தங்கள் எல்லாம் இருக்கும். எப்படி எல்லா யுத்தத்திலும் ஜெயிக்கிறது? யுத்தம் பண்ணி கலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இந்த யுத்தங்கள் அறிவுதான் இயேசு சொன்னார், நீங்கள் இங்கேயே கரைக்கிறீர்கள். உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன் வரும். அந்த பலன் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் முடிவு பரவிலும் எனக்கு
சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த இடத்துல தண்ணி காணப்படல அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, everything was prepared but there was no Holy Spirit. எல்லாமே இருந்தது. இந்த காலகட்டத்துக்கு அதை நம்ம ஒப்பிட்டு பேச முடியும். அல்லேலூயா. எல்லாமே இருந்தது. ஆனா the move of the Spirit, பரிசுத்தாவின் அசைவு பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. ஜெபம் இருந்தது, துதி ஆராதனை இருந்தது, உபவாசம் இருந்தது. but the move of the Spirit, பரிசுத்தாவின் அசைவு காணப்படவில்லை. நீங்களா பரிசுத்தாவின் அசைவு வந்துட்டா எந்த யுத்தத்தை நம்ம ஜெயிச்சிருக்கோம். உங்களுக்கு புரியுது? நான் சொல்றேன், பரிசுத்தாவின் அசைவு வந்துட்டா எந்த யுத்தத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும். Come on people of God. Hallelujah. We need the move of the Holy Spirit. பரிசுத்தாவின் move நம்மளுக்கு தேவை. Hallelujah. இந்த பரிசுத்தாவின் move தேவை என்றால், பரிசுத்தாவின் move நம்ம வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், if we want to have the move of the Spirit in our life, people of God, we need to have the word of God. கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு தேவை. Hallelujah. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவருடைய அசைவை கையில் செய்து கொண்டிருப்பது, when God was moving in the Spirit, கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவர் அங்கே எழுப்பினார். The Lord began to raise up men of God. மார்ட்டின் லூத்தர் என்று சொல்கிற தேவ மனுஷனை ஆண்டவர் எழுப்பினார் 16ஆம் நூற்றாண்டில். The Lord raised a man called Martin Luther. அவர் எடுத்து ஒரே ஒரு வசனம், ரோமர் 1:15, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், the just shall live by faith. அந்த ஒரு வசனத்தை எடுத்து இந்த உலகத்தை மாற்றினார். Come on people of God. ஆண்டவரை எப்படி ஆராதிக்க முடியாது என்று சொல்லிட்டு மாற்றி நின்றோம். புரொட்டஸ்டன் ஆரம்பிச்சது ஒரே ஒரு வசனம், one word. Amen. என்ன நான் சொல்லிட்டு ஐயா, நமக்கு எல்லாமே இருக்குமா, மியூசிக் இருக்குமா, ஆனந்தம் இருக்கா, நீங்க எல்லாம் நல்லா சொல்லிக்கிறீங்க. நேற்று பார்க்கும்போது ஜபத்துல அப்படியே நம்ம அசைவடை கொண்டிருந்தோம். We need the move of the Spirit. ஐயா, சபையில மட்டும் இல்லை, நம்ம வேலை இடத்துல நம்ம பார்த்து பரிசுத்தாவின் அசைவடை வேண்டும். இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல பரிசுத்தாவின் ஒரு அசைவடை வேண்டும். நம்ம காரை ஓட்டும் போது பரிசுத்தாவின் ஒரு அசைவடை வேண்டும். நம்ம டிராபிக் லைட் நிற்கும் போது பரிசுத்தாவின் ஒரு அசைவடை வேண்டும். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பரிசுத்தாவின் ஒரு அசைவடை வேண்டும். நம்ம எங்க இருந்தாலும் பரிசுத்தாவின் கிரியை செய்யணும். Come on people of God. அந்த நாட்களுக்கு நம்ம வேண்டும். Hallelujah. We don't have water. எங்களுக்கு தண்ணீர் இல்லைன்றவா. Find the man of God. தேவ மனுஷனை தேடி போறாங்க. எலிஷா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எலிஷா, do something. நீங்க சொன்னீங்கன்னா என்னாச்சு நடக்கும். ஒரு வார்த்தை பேசுங்க. Speak a word. Something will happen. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் இருதயம் மாறும். Come on people, இருக்கீங்களா? இயேசுவோட கூட 2 பேர் நடந்து வந்தாங்க. இமாம் போகும்போது தெரியும்ல, இயேசு உயிர் தழுந்தாங்க. இயேசு பேசிட்டே போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் இருதயம் எரிந்தது. அவர் ஹார்ட் பர்ன். அவர் பேச 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 அவர் யாருன்னு தெரியல, இருதயம் மட்டும் முழுக்க பத்தி எரிந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. நாட்கள்ல தேவ பிள்ளைகளோட இருதயத்துல பரிசுத்தாவினார் அவரோட அக்னி எரிந்து கொண்டே இருக்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெரிய யுத்தம் எல்லாம் ரெடி. தண்ணி இல்லைன்னா நாளைக்கு தூக்க போறோம். If there's no water, tomorrow we are defeated. தண்ணி இன்னைக்கு வரல, நாளைக்கு எங்களுக்கு தோல்வி. தண்ணி இன்னைக்கு எங்களுக்கு போதுமானது இல்லைன்னா நாளைக்கு நம்ம மிஸ்டேக் ஆகும். எல்லாம் கலைச்சு போயாச்சு. அப்ப சொல்றாரு, ஜோசப்பா, நீ தோண்டு, நீ இருக்கிறது பள்ளத்துக்கு தான், நீ இருக்கிற இடம் கஷ்டமானதா. அல்லேலூயா. பள்ளத்தாக்குன்னு வேதத்தில் சொல்லும் பொழுது அந்த கொஞ்சம் கஷ்டமான நாட்கள், கொஞ்சம் இருளான நாட்கள், தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கில் சொன்னாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு காட்சியை தான் நம்ம எப்போதும் பார்த்து கொண்டு இருப்போம். இந்த பாதையில நடந்து போகும்போது யாருமே இல்லை, யாரும் உதவிக்கு இல்லை. பள்ளத்தாக்கின் வழியாக நடக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, பள்ளத்தாக்குல நீ கால்வாயை தோன்று. ஆண்டவரே, நான் இருக்கிறது ரொம்ப லோவாக இருந்தாங்க. This is the lowest
என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப லோ போயிட்டேன். உனக்காக ஓடி ஓடி உனக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து உனக்காக வாழ வேண்டிய விதத்தில் வாழ்ந்து பள்ளத்தாக்கில் நடக்கிறான். எனக்கு தெரியுது யுத்தம் என்ன சுத்தி இருக்குது. ஆனா அந்த யுத்தத்தை மேற்கொள்ள என்கிட்ட பலம் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஆனா அதுக்கு அம்மா சொன்னாரு, இந்த வேலை இந்த பள்ளத்தாக்குல நீ தோண்டு. ஏற்கனவே லோவா இருக்கிறவரை அப்படி சொல்றவங்க இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி தெரியும். கையில வேணாம். உங்களுக்கு ஆண்டு பேசிட்டு இருக்காரு. நான் மெசேஜ் வேற எங்கேயும் ஆண்டு மாற்றி வேற மாதிரி கொண்டு போயிருக்காரு. இருக்கிற இடத்துல தோன்றா நீங்க நேற்று தான் கேட்டோட அந்த ஒரு ஏரியை ஈசாக் ஏரியை தோன்றினார் என்று சொல்லி இன்னும் ஆழமாய் இன்னும் ஆழமாய் இன்னும் ஆழமாய் தோன்றதாக நீங்க அப்படி நான் இருக்கிறது மோசமான இட்ஸ் ஓகே. இன்னும் ஆழமாய் எங்க ஆழமா அவருக்குள்ள இன்னும் ஆழமாய் அவருக்குள்ள இன்னும் நெருங்கி அவரோடு கூட இன்னும் இருக்கும்படிக்கு கொட்டி போயிருந்தார். மகன் தட்டி சொல்லி இன்னும் ஆழமா ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு? ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்னா, நீ மழையை பார்க்க மாட்ட, நீ காத்த பார்க்க மாட்ட. அநேக வேளையில நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாம் மேலே இருந்து தண்ணி வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கீழே இருந்து என்னால தண்ணி கொடுக்க முடியும். கிணறு தோண்டும் போது தண்ணி எங்க இருந்து வரும் சொல்லுங்க? எங்க இருந்து? கீழே இருந்து வரும். சரியா? எங்கேயும் நினைச்ச இந்த வானத்திலிருந்து வருமான எல்லாம் சொன்னாங்க, நீ தோண்டு. நான் பள்ளத்தாக்கில் நடந்து போகும்போது பாதிப்புலாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும்போது, காயங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும்போது, எல்லாம் போன விதத்தில் இருக்கும்போது, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது, இன்னும் ஆண்டவருக்குள்ள ஆழமாய் போக கற்றுக்கொண்டோம் என்றால் அந்த ஆழத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஊற்றை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அவருக்கு திறக்கிறது ஊற்றை திறக்கிறாரோ இல்லையோ, உங்களோட கண்களை திறந்த ஊற்றை பார்க்க செய்ய முடியும். ஆதாருக்கு மனாந்தரத்தில் அவர் ஊற்றை பண்ணினார். ஆண்டவரை தோண்டி வைத்திருந்தார். The Lord touched her. The Lord prepared the fountain. ஆகாருக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இஸ்மாயில் கதறுகிறார். இஸ்மாயில் அழுந்தான்னு சொல்லி இருக்கு. Yes, come on, God. I need water. ஆண்டவர் அங்கே இருந்திருக்கிறார். பள்ளத்தாக்கில் இருந்தீங்கன்னா ஆழமா தோண்ட கற்றுக்கொள்ளுங்க. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். உங்களுடைய கோடு உங்களுடைய தடியும் என்னை தேற்றும், என்னை தேற்றும், என்னை தேற்றும். ஜோசப்பை காண்டு அப்படிதான் கொண்டு போடுவான். ஜோசப் என்ன சொல்ற போய் தோண்டு. அப்ப இவங்க நினைச்சிருந்தாங்க, ஏற்கனவே களைச்சு போயிருக்கோம், ஏற்கனவே எங்களால் முடியல, ஏற்கனவே நாங்கள் வேலை செஞ்சு நம்ம களைச்சு போயிட்டோம். களைச்சு போய் வந்து இன்னும் ஜெபிக்க சொல்றீங்களா? களைச்சு போய் வந்து இன்னும் பாடல் பாட சொல்றீங்களா? களைச்சு போய் வந்து இன்னும் சர்வீஸ் வர சொல்றீங்களா? அப்படிதான் நீங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க. களைச்சு போயிட்டோம், ஆனாலும் ஆழமாய் தோண்ட போறோம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. கம் ஆன் பீப்பிள் ஆஃப் காட், உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். கலப்புதான், ஆமாதான், உங்களதான், ஆமாதான், ஆனா இன்னும் ஆழமா வராது. நீங்க ஆட்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவர் என்ன சொன்னது, ஆளும் ஆழத்தை நோக்கி பார்க்க கூப்பிடும் சொல்லி ஆண்டு சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னா, சப்மரீன் தெரியுமா? சப்மரீன் தெரியல? சப்மரீன்
தண்ணி கப்பல்ல தண்ணி கண்ணியில் போகிற கப்பல். அது ஒரு கட்டத்தில் போனோம்னா, ஒரு ஆழத்தில் போனோம்னா அதுக்கு மேலே வர முடியாது. அதுக்கப்புறம் அது கீழே தான் போகும். ஏன்னா அந்த ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலில் வந்தோன்னா தண்ணியோட ப்ரெஷர் என்ன செய்யணும், அது இன்னும் கீழே கொண்டு போயிடும். இப்போ அந்த தண்ணி கப்பல் தான் இருக்கும், ஆனால் யாருக்கும் தெரியாது. இட் இஸ் பிலோ, இட் கோஸ் பிலோ. ரொம்ப ஆழத்தில் போயிடும். சாதாரணமாக போக முடியாது. ஸ்லோவாக போய் அந்த இது தட்டினோன்னா மேலே வர முடியாது. அந்த லெவலுக்கு ஆண்டவர் சிலரை ஆழமாய் கொண்டு போவார். எப்பெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் ஆழமாக போக கற்றுக்கணும். இப்போ சேவராஜ் சாஸ்திரங்களுக்கெல்லாம் தெரியும். நல்ல அருமையான தெய்வ மனுஷன், சபையில் வந்து அநேக வேலை இருந்தார், நல்ல நண்பரும் கூட. அவர் ஒரு காரியத்தை சொன்னார். எப்பெல்லாம் சதீஷ்னா ரொம்ப கஷ்டமான நிலையில் போகணும், அப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க, ஆண்டவரே இதோடைய பிரதிபலன் இங்கே ஆண்டவர், வாட் இஸ் த ரிவார்ட்? நான் இதில் நடக்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனால் இதுக்குள்ள ரிவார்டு நீங்கள் தரணும் ஆண்டவர். இந்த மரண இயல்பில் பண்ணத்தாக்கு இந்த பாடை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரை. நீங்கள் அனுமதிச்சு ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி யோபுக்கு ஆண்டவர் 2 மடங்கு கொடுத்தாங்க, அதே போல ஆண்டவர் எனக்கும் கொடுப்பார் சொல்லி ஒரு உறுதியோட எதிர்பார்ப்போட கேட்பார். அப்படிதான் சொன்னார். தெரியுங்களா? யோசிப்பாட்டுக்கா வருது வார்த்தை போய் தோண்டி யோசிப்பார். யோசிப்பாட்டு என்ன செய்யறாருன்னா, முதல் காரியம் we need to find God. ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நம்மளுடைய காரியத்துல God has to be always there. உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காரு, எல்லாம் நினைக்கிறேன் பாசம் நிச்சயமா சொல்லிக் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுது. But we got to find God. ஆண்டவரை தேடணும். இரண்டாவது காரியம், செகண்ட் find the word of God. ஆண்டவர் மட்டுமல்ல, ஆண்டோட வார்த்தையும் தேடுங்க. எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவருக்கு உங்களுக்காக ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார். Every situation in your life, God has a specific word for you. எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஒரு வார்த்தை வச்சிருக்கார். இப்ப ஏன் கேள்வி உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா, இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு ஆண்டப்படுத்த வார்த்தை என்ன? சபைக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருப்பார், தேசத்துக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருப்பார், உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? What is the word of God for you? உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் தோண்டி கண்டுபிடிக்கணும். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சொல்லி இன்னைக்கு ஆஸ்கா ஆண்டவரை பேசுங்க. கேட்டீங்கன்னா ஆண்டவர் பேசுவாங்க. நடந்தது சொல்லுங்க. வாங்க சபைக்கு வார்த்தை கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னா 1ஆம் தேதி 1 ஜனவரி கொஞ்சம் காரியமாக இருந்தது முடிச்சுட்டு காடியில் வரும்போது பாட்டெல்லாம் போட்டு கேட்டு நான் சொன்ன பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணோன்னா நான் சொன்னேன் ஸ்பீக். நான் பேசுகிறேன் காடி ஓட்டிட்டு நான் சொன்னேன் பேச போகிறேன்னு சொன்னோன்னா பேச ஆரம்பிச்சேன். பேசி அவர் சொன்னான், ஐம் கன்ஃபர்மிங் திஸ் வேர்ட். இதான் வார்த்தை, உனக்கு இதுதான் வார்த்தை சொல்லி கரெக்டாக வார்த்தையை சொல்கிறேன். இவன் நான் படிச்சிருக்கேன் பைபிளில், இந்த வார்த்தை நான் கோட் பண்ணது கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு வார்த்தை சொன்னோம்னா என்ன செஞ்சேன்னா, அப்படியே ஃபோன் எடுத்து வாய்ஸ் பண்ண முடியல, வாய்ஸ் பண்ணிட்டு இந்த வசனம் கேட்டோம்னா வசனம் சூப்பராக வந்துச்சு. ஆண்டவர் என்ன பேசினாலும் அப்படியே ஆண்டவர் வசனத்தை வைத்திருந்தார். இருக்கீங்களா? What is the word for you? உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு 365 முடிஞ்சது, 357 days 8 நாள் தான் போச்சு. சரி, ஆண்டவர் என்ன வார்த்தை வச்சிருக்கிறார்? What is the word for you? ஆண்டவர் உங்களை வைத்து என்ன செய்ய போகிறார்? இவங்களோட சிச்சுவேஷன் ப்ரே பண்ணிடலாமா? ஆண்டவர் எனக்கு வார்த்தை பேசணும்னு சொல்லி கேட்பீங்களா? ஆண்டவர் கொடுத்தா சூப்பர், கொடுக்கலன்னா அப்படியே கண்ண முடியும் 2 நிமிஷம் அப்படியே ஆண்டவர் வந்து Lord speak. ஆண்டவர் வார்த்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவர் கேளுங்க. ஷபலா கரவ சரலா வரியாதா ரிமா சதலா ஆண்டவரே நீ சொன்னீங்க கேட்கிறேன், எவ்வளவு கொடுக்கிறார். Lord, you said anyone who asks will receive. ஷபலா கரவ சரலா வரியாதா ஓ ரிமா சதலா வரியாதா ஆண்டவரே பெற்றுக்கொள்ள பேசி Lord, we bring them a specific word for their life.
word of God. மூணாவது ஆண்டவர் வார்த்தை வந்தோம்னா you need to start to dig. ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாய்க்கால்களை தோண்டு சொன்னாரா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் முதல் நாளிலே மேலறையில ஊற்றி இருக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? ரெண்டாவது நாள் ஊற்றி இருக்கலாமா? முடியாது. மூணாவது நாள் இயேசு செஞ்சார். இயேசு என்ன செய்தார்னா, ஜனங்கள சுவிசேஷம் போக சொல்லும்போது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள சொல்லி அடங்கி விட்டார். ஜீசஸ் இருந்தார். ஆனா இங்க சொல்றாரு, இல்ல, you got to wait. நீ காத்திருக்கணும். அப்படின்னா 10 நாள் நீ இரு. 10 நாள் அப்படி சொல்லல. You wait here. இங்க 10 நாள் இருந்து நீ ஆழமாய் தோண்டு. நீ தோண்டி கொண்டே இருக்கும்போது ஒரு காலம் வரும், நான் அதை நடத்துவேன். தோண்ட 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 ஆழமா போக 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 அந்த நீர் ஊற்று போய் தொட்டோன்னு அந்த நீர் ஊற்று வந்த ஆரம்பிச்சோன்னு அதுக்கப்புறம் அந்த நீர் ஊற்று ஸ்டாப் பண்ண முடியாது. இருக்கீங்களா? ஆனா அது வரைக்கும் போகணும். எங்க தண்ணி வரல நமக்கு அழைச்சு போய் முடியாது. You got to be there for 10 days. 10 நாட்கள் இருந்து செய். 10 நாளுக்கு கலைப்பட்டோம். ஆரம்பிக்கும் போது 500 பேர் இருந்தாங்க. 10 நாள் முடிஞ்சோன்னா 120 பேர் தான் இருந்தாங்க. There was 500 people. இயேசு சொன்னது 500 பேர் கேட்டாங்க. 500 people heard it. இருக்கீங்களா? ஆனா 120 பேர் தான் இருந்தாங்க. கேள்வி என்னன்னா, 380 பேர் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் மீட்டிங் இருந்தது, கொஞ்சம் கடையில ஜாமான் வாங்க இருந்தது, கொஞ்சம் அது இருந்து இது இருந்தது. அப்படின்னு அப்பமே வந்து மிஸ் பண்ணிடுவோம். இந்த காலத்துல ஆண்டவர் சொன்னதை தெளிவா கேட்டு ஆழமா தோண்ட சொன்னதை தோண்ட நம்ம ஆயத்தமாக்கி விடுவோம். The Lord said, ஆண்டவர் சொல்லிட்டாருமா, இந்த அளவுக்கு தான் நீ போகணும், இந்த காரியத்தை நீ விடணும், இந்த காரியத்தில் ஈடுபடணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அப்படியே செய்யுங்க. புரியாம இருக்கா? இட்ஸ் ஓகே. யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்துல இயேசுவோட அம்மா வந்துட்டு அந்த ஆட்களெல்லாம் பார்த்து சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. Do what he says. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கால் கழுவுற இடத்துல போய் தண்ணியை ஊத்து, அந்த தண்ணியை கொண்டு போய் தேவாலயத்துல போய் ஊத்து. செய்வீங்களா நீங்க? நம்மளும் யோசிப்போம். தெரியும் என்ன கதை? தெரியும் தானே? சரியா? இது wedding of Cana. அந்த சொல்ற நீ போய் செய். Jesus didn't say he's going to do miracle. ஆனா அற்புதம் செய்யணும்னு சொல்லி சொல்லவே கிடையாது. நான் தண்ணீரை திராட்சரசமா மாத்தணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இயேசு சொன்னா நீ போய் செய். You go and pour. நீ ஊத்தும் போது தண்ணீரை திராட்சரசமா மாற்ற வேண்டியது அவரோட கடமை. அவர் மாற்றுவார். ஆமென். தண்ணீரை பைப்ல இருந்து கொண்டு போய் தாங்கியில ஊத்தணும், தாங்கியில இருந்து கொண்டு போய் கப்பல ஊத்தணும். இப்போ உள்ள பாஷையில பேசிட்டு இருக்கு. சரியா? தண்ணி 3 இடத்துல டிராவல் பண்ணணும். அது எப்படி தண்ணி 3 இடத்துல டிராவல் பண்ணா திராட்சரசமா மாறுது? அது நமக்கு தெரிய அவசியம் கிடையாது. அவர் எப்ப மாற்றணும் அப்ப அவர் மாற்றுவார். நம்ம செய்ய வேண்டியதுன்னா அங்கிருந்து போய் அங்க ஊத்துறமாட்டவரே சரி ஆட்டவரே, அங்கிருந்து போய் அங்க ஊத்துறமாட்டவரே சரி ஆட்டவரே, நான் அப்படியே சரி ஆட்டவரே, நாளைக்கு வர சொல்றீங்க சூப்பர் ஆட்டவரே, பாஸ்டர் தேசத்துக்கு அடுத்த வாரம் வர சொல்றோம் சூப்பர் ஆட்டவரே, மறுபடியும் வர ஆட்டவரே சொல்லி வர வேண்டும். அல்லேலூயா. ஆழமாய் தோண்ட வேண்டும். ஆழமாய் தோண்டும் பொழுது கஷ்டமான காரியம். ஆழமா தோண்டவருக்கு நம்மளுக்கு எப்படி ஆசைனா, ஆழமா தோன்றான தண்ணி அப்படியே வந்திருக்கும். நான் ஒரு 40 நாள் உபவாசம் எடுத்தோம், அற்புதம் நடந்திருக்கும். தெரியுங்களா? அற்புதம் நடந்திருக்கும். அப்படிதான் ஆசை. காணிக்க போட்டோம்னா நாளைக்கு இப்ப 10 வெள்ளி போட்டோம்னா பாஸ்டர் பே பண்ணாம 1000 மடங்கு நாளைக்கு 10,000 வெள்ளி கல்குலேஷன் ஓடி 10,000 வெள்ளி வந்துடும். இருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. அதான் நம்மளோட கல்குலேஷன். 100 வெள்ளி போட்டோம்னா 10 மடங்கு ஆசீர்வாதம் தவிர 10 100 போய் 1000 நான் அடுத்த வாரம் வந்துடணும். யாரு கொடுப்பா? சரியா? அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆண்டவருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இருக்கீங்களா?
இருக்கீங்களா என் கூட? அல்லேலூயா. இவங்க தோண்டிட்டாங்க, ஆனா தண்ணி வரலங்க. ஆண்டு சொன்னது தோண்ட சொல்லி தோண்டி முடிச்சுட்டாங்க. தண்ணி இல்லை. காத்தையும் காண மாட்டாங்க, மழையும் காண மாட்டாங்க, இப்ப தண்ணியும் காண மாட்டாங்க. தண்ணி இல்லை. சொன்னது செஞ்சாச்சு, ஆனா தண்ணி வரலாம். They already done what the Lord asked them to do, but still there's nothing. ஒரு miracle ஒன்றும் இல்லை. ஆண்டவரே நீங்க சொன்னதை நாங்க செஞ்சிட்டோம், 10 நாளுக்கு இருக்கும் ஆண்டவரே. We don't see no miracle. இன்னும் காணலை ஆண்டவரே. அற்புதம் ஆண்டவரே. வாரம் வாரம் வந்து ஜெபிக்கிறோம், இன்னும் அற்புதம் பார்க்கலையே. வாரம் வாரம் காணிக்கை போடுறோம், தசமபாகம் போடுறோம், இன்னும் ஆண்டவரே பார்க்கலையே ஆண்டவரே. இருக்கீங்களா? இருக்கீங்களா? கோவிட் டைம்ல என்னாச்சுன்னா எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம். வீட்டில் இருக்கிறதா திடீர்னு எல்லாமே கார்டனாக மாறிட்டோம், ஃபார்மராக மாறிட்டோம். ஆமாவா? எங்கெல்லாம் மண் இருக்கோ அங்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க, என்னமோ தோண்டி. அதே மாதிரி நாற்பது தோண்டி ஒன்று நட்டுடும். என்னது? வாழைப்பழம். வாழைப்பழம் சரியா? நட்டோம். இப்போ 5 வருஷம் ஆச்சா? 5 வருஷத்துல 1 நட்டு வச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட 15 இருக்கு அதே இடத்துல. சரியா? நம்ம சாப்பிட்டது கிட்டத்தட்ட 30 கிட்ட போயிருச்சு. நட்டு வச்சுட்டு ஒண்ணுதான். புரியுதா? எப்படி பயிரிடுச்சுன்னு தெரியாது. தண்ணி ஊற்றுனது ஒரு 10 நாள் ஊற்றிருப்போம் தண்ணி. சரியா? உரம் போட்டது 2 பேக் உரம் போட்டுருப்போம். ஆனா எப்படி செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சதான் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நாம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் வேதம் சொல்றது, நன்மை செய்கிற களைச்சு போயிடாது. Don't give up in doing good. அனைவரும் நன்மை செஞ்சு ஒண்ணுமே நடக்கலையே, ஏன் நன்மை செய்யணும்? நான் தீமை செஞ்சுட்டு போயிடுறேன். I just want to be doing unnecessary things. We come to that conclusion. அது ஏதீங்களா கூட ஜெபிச்சு ஒண்ணுமே நடக்கல. சபையில ஒரு ஆள் இருந்தாங்க, ஜெபிச்சு ஒண்ணுமே நடக்கல. இந்த அம்மா என்ன ஆச்சுன்னா சபைக்கு வந்தாங்க. அம்மா நல்லா ஜெபிக்கிறம்மா, ஆண்டவருக்கு நல்லா கொடுக்குறம்மா, எல்லாமே இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால நடக்க முடியாம போயிடுச்சு. 3 மாசம் கிட்ட நடக்க முடியல. வேற சர்ச்சுக்கு போயிட்டாங்க. போனோம்னா ஒரு நாள் போவாங்க, பசங்க வருவீங்களா எங்க வீட்டுக்கு? போன பார்த்தா நடக்க முடியல, உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ஒன்றுமே ஜெபிக்கல, பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு ஆண்டவர்களை ஹீல் பண்றாரு அக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஏஞ்சி நின்றாங்க. 40 minutes 40 நிமிஷம் ஏஞ்சி நின்றாங்க. நின்றுட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓ, என்னால நடக்க முடியுது, ஆண்டவரை ஹீல் பண்ணிட்டாரு. நாட்டு செய்யலாம் செஞ்சு ஆண்டவரை ஹீல் பண்ணிட்டாரு. அப்புறம் சொன்ன சில காரியங்கள், சிலது செஞ்சாங்க, சிலது செய்யல, விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜெபிக்க காரியம் நடக்குது. சரியா? ஆண்டவர் வருவாங்க, ஆகி ஓட்டம்னா எல்லாம் போயிடும். திருப்பி ஏஞ்சி நிற்பாங்க, திருப்பியும் காணப்பாங்க, திருப்பி வராங்க. அப்படியே நடந்து கடைசியில் என்னாச்சு, அவங்க அம்மாலாம் வந்துட்டு, நீ என்ன செய்யற, சபையில் ஒன்றுமே நடக்கலையவா, நான் கொண்டு போன சொல்லி தெரியும் எங்கே கொண்டு போனாங்கன்னு இன்னொரு இடத்துல கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போய் அவங்க என்னென்னமோ செஞ்சு போன வாரம் சர்ச்சில் ஒரு ரிசோர்ஸ் கால் பண்ணும்போது அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. வாயினா ஒரு மாதிரி போச்சு. இப்படி என்ன சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு வேலை தோண்டி ஒன்றும் நடக்காததுனால வேற யாராச்சும் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு போய், இங்க நடக்கலையே வேற யாராச்சும் செய்வாங்களா, நீங்களும் அப்படி பண்ண நீங்களாம் ரொம்ப நல்லது. புரியுதா என்ன சொல்றானே? ஆண்டவர் அற்புதம் செய்வா, அற்புதம் செய்வா, அற்புதம் செய்வா. அற்புதம் நடக்கல. பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க, பாஸ்டர் பிரதர் ஹெல்ப் பண்ணுங்க பிரதர். புரியுதா என்ன சொல்லியிருக்காங்க? தப்ப இல்லை, எல்லாம் செய்யணும். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர் செய்ய முடியுமா? இதுதான் லூக்கா 5:5 இருக்கு. லூக் 5:5. பேதுரு போய் ராவெல்லாம் மீன் பிடிச்சு ஒண்ணுமே கிடைக்கல. அந்த நாள் சொன்னாரு, நீ மறுபடியும் போய் வலைய போடு, put it back again, right side வலைய போடு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் ராத்திரியெல்லாம் பிடிச்சேன், ஒண்ணுமே வரல, பக்கலாச்சார மீன்லாம் ஓடி போய் தூங்கி இருக்கணும், ஒரு மீனும் இருக்காது தவிர அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அவர் என்ன சொன்னா, ராத்திரியெல்லாம் ஒண்ணுமே இல்லை,
சொல்றேன், நீங்க சொன்னதுனால நான் மறுபடியும் போறேன். பிகாஸ் யூ சே ஐ வில் கோ பேக் அகைன். எனக்கு புரியலன்னா, எனக்கு விளங்கலதான், ஆனா இயேசு சொன்னார்னா செஞ்சுதான் சொல்லி போறாங்க. அந்த வளர்ச்சியில் அளவுக்கு ஆண்டவர் இருக்கலாம். நம்மளுக்கு விளக்கம் இருக்கிற இந்த 2026 ஆல்மோஸ்ட் சொல்றது சில வாட்டி கூட்டாங்க, எப்படி அந்த என்ன அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா ஆண்டு செய்ய சொன்னார்னா தைரியமாய் செய்யுங்க. ஆண்டு செய்ய சொன்னார்னா கட்டாயமாய் செய்யுங்க. ஆண்டவர் செய்ய சொன்னார்னா நிச்சயமா செய்யுங்க. அது எப்படி நடக்கும் அதெல்லாம் நமக்கு வேணும், அவர் செய்வார். இப்ப நடந்தது என்ன, தோண்டிட்டாங்க, தண்ணி என்ன ஆளுங்க ராஜா பார்க்குறாங்க, ராஜா இவங்க பார்க்குறாங்க, நாளைக்கு ஓடிட்டு இருக்கு. சொல்ல பரவாயில்ல, நம்ம போயிடுச்சு, நம்ம ரெஸ்ட் பண்ணுங்க. ரெஸ்ட் பண்ணணும்னா பைபிள் சொல்றோம் நெக்ஸ்ட் மார்னிங். சொல்லுங்க நெக்ஸ்ட் மார்னிங். அடுத்த நாள் ஜெப வேளை வந்தது. ஜெப வேளை வரும்பொழுது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தண்ணீர் வந்தது. தண்ணி இருக்கணும். சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்ப நான் வெயிட் பண்றேன். அநேக வேலையில நம்மளுக்கு வெயிட் பண்ணா கொஞ்சம் கஷ்டம். ஆமா, வெயிட்டிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் யோசிப்போம், எப்படி வெயிட் பண்றது. ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகுது. நீங்க மாமா கடையில் போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரியா, நேற்று நடந்துச்சுல, சரியா, ரொட்டி சேனல் ஓட பண்ணி பாஸ்டர் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்றாரு, ரொட்டி சேனல் வர காணும். கடைசியில் மறுபடியும் கூப்பிட்டு, ஐயா ரொட்டி சேனல் இல்லையா, அப்புறம் வந்து ரொட்டி சேனல். புரியுதா என்ன சொல்றேன்னு? வெயிட்டிங் கொஞ்ச நேரம் ஓகே, ஒரு அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா ரொம்ப இழுத்துட்டு போறோம், எல்லாம் இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். பட் வெயிட்டிங் டைம், தேவராஜனுக்கு காத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கீங்களா கூட? ஏன்னா காத்து இருக்கும் போது ஆண்டு என்ன செய்வார்னா, காத்து இருக்கிற டைம் ஆண்டு நம்ம கட்டுவார். வெயிட்டிங் டைம் இஸ் காட் பெயிண்டிங் டைம். வெயிட்டிங் டைம் இஸ் லேர்னிங் டைம். நாம் வெயிட் பண்ணும்போது நாம் கற்றுக்கொள்கிற நாட்கள். Waiting time is God's teaching time. ஆனா நம்ம கற்றுக்கொள்கிற வேலைகள். Waiting time is making time. Hallelujah. கேக் செய்யணும்னா எல்லாம் அடிச்சு எல்லாம் ஊற்றி அப்படியே சாப்பிட முடியாது. அதை தூக்கி ஆவலில் வச்ச உடனே அதுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் சிலதெல்லாம் செஞ்சுட்டு தூக்கி ஆவலில் வச்சிருக்கிறாரு. நீங்க யோசிச்சிருக்கீங்க, எங்கேயும் அற்புதம் ஒன்றும் வரல. நான் ப்ரே பண்ணிட்டாண்டவரை, நான் எல்லாம் செய்யறதுக்கு செஞ்சுட்டாண்டவரை, நான் கொடுத்துட்டாண்டவரை எல்லாம் செஞ்சுட்டேன். ஆண்டு சொல்றாரு வெயிட். இருக்கீங்களா? நாம சொல்றோம் cannot. I want to eat now. Waiting time is God's making time. ஆண்டு நம்மை உருவாக்குகிறார், சிருஷ்டிக்கிறார், ஆண்டு செயல்படுத்துகிறார், ஆண்டு செதுக்கிறார், ஆண்டு எழுப்புகிறார். When we begin to wait, ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது ஏசாயா 40:31 சொல்கிறது எப்படியா? கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து சேட்டைகளை அடைந்து கழுகுகளை போட்டு இறங்குவார்கள். ஓடினாலும் கிடைப்படையால் நடந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறார். அது எப்ப நடக்குங்க? வெயிட் பண்ணாதான் நடக்கும். வெயிட் பண்ணாதான் நடக்காது. When you wait, only when you wait you begin to have. அவருக்கு தான் வெயிட் பண்ண வச்சார். நான் தான் மோஸ்ட் இது படிச்சதுக்கு மாட்டவே அவங்க போடுறாங்க. ஏற்கனவே தண்ணியில் தான் சொன்னாங்க. நீங்க தானே சொன்னீங்க தோண்ட சொல்லி. தோண்டணும்னா தண்ணி கொடுத்துருக்க வேண்டியதுனா இருக்கீங்களா? லாஜிக் அப்படிதான் யோசிப்போம். எல்லாம் செஞ்சாச்சு, ஆனாலும் ஒன்று தண்ணி காணும். அப்ப எதுக்கு சொன்னீங்க ஆண்டவரே? அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஆண்டு சரப்பா சொன்னாங்க. நான் ராத்திரி தண்ணி கொடுக்கறதுனா இவங்க எல்லாம் முடிச்சிருப்பாங்க. They would have not finished the water. தண்ணி தோண்டி தண்ணி ஃபுல் ஆகணும்னா முடிச்சிருப்பாங்க. அந்த தண்ணி வருவதற்கான ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் தண்ணி கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த தண்ணி
அதனால நான் சீக்கிரமா சொல்லியிருப்பாரு. அடுத்த நாள் காலையில் ஜெபம் டைம் வரும்பொழுது ஏதோ வழியாக தண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்லி இருக்கும். The water came. தண்ணி அங்க அடிச்சு போகுது. The water was flowing. அது எங்கே வந்து தெரியாது. எங்கேயோ மழை பெய்ஞ்சிருக்கு, எங்கேயோ அது இடி மின்னல் வந்திருக்கு, இங்க வரல. ஆனா தண்ணி இங்க வந்துருச்சு. நீ காட்டையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, தண்ணீர் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டு சொன்னார்ல, வாய்க்கால் நிறைய சொல்லி ஆண்டு சொன்னார்ல. Lord said you will not see anything. ஆனா என்னால் செய்ய முடியும். எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டவரால் செய்ய முடியும். சில பேருக்கு அதுதான் வார்த்தை. You have never expected. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாட்டினாலும் அவரால் செய்ய முடியுது, அவர் செய்து முடிப்பார். என் பையன் இப்படி திருத்தணும் இல்லங்க, அவர் எப்படி திருத்தணுமா திருத்தி கொண்டு வருவார். என் பிசினஸ் இப்படி வர இல்லங்க, எப்படி அவர் செய்ய நினைக்கிறாரோ அப்படி அவர் செய்து முடிப்பார். என் வேலை ப்ரொமோஷன் இல்லங்க, அவர் எப்படி செய்யணும் அப்படி செய்வார். அவருக்கு உங்க மேல ஒரு திட்டம் உண்டு, அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். அவர் திட்டம் கொண்டதை யாரும் தடை பண்ண முடியாது. சொன்னதை செய்து முடிக்கிறவன் அதான் அவரோட பெயர், அவரோட சிக்னேச்சர். whatever I say I will do. எசேக்கியேல் 36 I have spoken. தைரியமா சொல்றார், நான் சொன்னேன், நான் செய்தேன். I have spoken, I will do it. சரி, நடந்துருக்குன்னா தண்ணி வருது, தண்ணி அடிச்சிட்டு போகுது, தண்ணி அடிச்சிட்டு போனா போயிடும். ஆனா ஆண்டு என்ன சொன்னாரு, வாய்க்கால்களை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இடமா தோண்டி 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 கஷ்டமா தான் இருந்தது. ஆனா தோண்டினாங்க. It was difficult, but they began to think. கஷ்டமா தான் இருந்தது, போராட்டமா தான் இருந்தது, ஜெபிக்க கஷ்டமா தான் இருந்தது, உபவாசம் கஷ்டமா தான் இருந்தது, காலையில எஞ்சி ப்ரே பண்ண கஷ்டமா தான் இருந்தது, எல்லாம் சரிதான். ஆனா தோண்டினாங்களா, தண்ணி வரும் பொழுது என்ன ஆச்சுன்னா வாய்க்கால்கள் அப்படியே நிரம்பினது. எங்கெல்லாம் கோஷமா இருந்ததோ அந்த இடத்தை எல்லாத்தையும் தண்ணி நிரம்பிருச்சாங்க. ஆண்டவரை கொண்டு வந்தா ஆண்டவரை நிரப்பினான். இவங்களாம் நம்ம தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எதிரிக்கல. ஆனா எதிரிகளாம் ஏஞ்சிட்டாங்க. அவங்க ஏஞ்சி அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு, இன்னைக்கு உங்களை முடிச்சிருவோம். அடையிலையா ஏற்கனவே தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, இவங்களை இன்னைக்கு முடிச்சிருவான்னு சொல்லி எழுதி பார்த்தோம்னா அந்த வாய்க்கால்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா சோப்பு சோப்பா இருக்கும் எல்லாம். எதனால? சூரியன் உதித்து கொண்டு இருக்கும் பொழுது சூரியனோட வெளிச்சம் சோப்பா இருந்தது. அந்த சோப்பு தண்ணியில் அடிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது சோப்பா தெரிஞ்சது. எதிரிகள்லாம் பார்த்தாங்க, ஓஹோ ராத்திரியோட ராத்திரி இஸ்ரவேலுக்கும் யூதாக்கும் சண்டை வந்து 2 பேரும் அடிச்சு 2 பேரும் கொலை பண்ணி செத்துட்டாங்க போல. அவங்க ரத்தமா அங்கெல்லாம் படக்குன்னு சொல்லி வாயிலிருந்து பார்த்துட்டாங்க. புரியுதா சொல்லியிருக்காங்க? அது அப்படியே சுகார் மாதிரி ஓடி இருந்துச்சுன்னா ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சுன்னா அப்படி தெரிஞ்சிருக்காது. ஆனா வாய்க்கால்கள் மாதிரி வெட்டும் பொழுது அங்க கொஞ்சம் சோப்பு, இங்க கொஞ்சம் சோப்பு, அங்கிட்ட கொஞ்சம் சோப்பா இருக்கு, இங்கிட்ட கொஞ்சம் சோப்பா இருக்கு, தண்ணி மாதிரி இருக்கு. மேல இருந்து பார்க்கும்போது என்னடா அங்கே நடக்கு முடிச்சுட்டாங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்சு போனாங்க. புரியுதா சொல்றேன்? அவங்க என்ன செஞ்சாங்க, ஓகே ரைட், நாம போய் ரொம்ப வேலை செய்து அவங்களே முடிச்சுட்டாங்க சொல்லி எதிரிகள் இறங்கி வர கிட்ட வர 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 பார்த்தா அது ரத்தம் கிடையாது, அது தண்ணீரா இருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு தண்ணீர் கொடுக்க ஆண்டவர் சொன்னவர் அதே தண்ணியை வச்சு எதிரிகளை முறியடித்தார். உங்களுக்கு தாகம் தீரும், ஆனா எதிரிக்கு வாழ்க்கையை முடியும். Come on people of God. உங்களுக்கு தாகம் தீர்க்கிற தண்ணீர் எதிரிகளின் சதி மோசங்களை அழிக்கிற தண்ணீர். நீங்க நினைக்கலாம் ஏன் தண்ணி வரல இப்பவே தோண்டு போது இல்லைங்க, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது உங்களுடைய சத்துருக்களுக்கு நடுவாக முன்பதாக ஆண்டவர் தண்ணி ஆயத்தப்படுத்தி உங்களை தலையை நிமிர செய்யும் பொழுது என்ன பிளான் பண்ணணும் நடக்காது. புரியுதா? தோண்டு போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, தோண்டு போது தண்ணி வருது. ஆமா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிளான். எனக்கு ஒன்றும் கிடைக்கிறாங்க
இவனை ஒழிச்சிருக்கான்னு நினைச்சோம். இவன் என்னன்னா இருக்க வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கான். புரியுதா? தேவஜனங்கள் அப்படிதான். தேவஜனங்களுக்கு எப்பெல்லாம் உபத்திரம் வருதோ உங்க கியர் செட் பண்ணிருக்கோம். நீங்க என்ன செட் பண்ணீங்கன்னா ஆண்டவரை உயர்த்த போகிறார். உங்களுக்கு புரியல என்ன சொல்றேன்? சயின்டிபிக்கா சொல்லவா சொல்றா? கப்பை எப்படிங்க பறக்கும்? கப்பை பறக்கும் போது காத்து வேகம் அடிக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி விண்ட், அந்த காத்து எப்படி போதோ அதனாலதான் கப்பை மேல ஏறுது. புரியுதா? காத்துல இருந்து கப்பை மேல ஏற முடியாது. உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்பொழுது நீங்க ஆண்டவனுக்கு தோண்டி தோண்டி காத்திருந்து இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எதிரிகள் நினைக்கும் அவங்களை தள்ளிட்டாங்க. இல்லைங்க, அவர் உங்களை தூக்குறதுக்கு தான் அதை அனுப்பினார். உங்களை உயர்த்ததுக்கு தான் அதை கொடுத்தார். உங்களை வாழ வைப்பதற்கு தான் அந்த காரியமே நடந்தது. நம்ம சில சமயம் தப்புகளை மட்டும் we will have wrong decisions or thinking. ஆனா ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஒரு காலம் நம்ம யோசிச்சு இங்க தள்ளாங்க, அந்த குழியில தள்ளாங்க, எல்லா குழியில தண்ணா இல்லையா சொல்லுங்க. எவ்வளவுதான் தள்ள முடியும் தள்ளி போட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது நீதிமான் 7 வாட்டி விழுந்தாலும் மறுபடியும் ஏஞ்சி நின்றுவான். அவங்க புரியலையோ? அவங்களை பத்தி நான் பேசியிருக்கேன். The righteous can fall 7 times but he will rise up again. மனுஷன் தள்ளி இருக்கலாம், பிசாசு தள்ளி இருக்கலாம், சூழலை தள்ளி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஜோசப்புக்கு பெரிய ஒரு வெற்றி காண முடியாத ஒரு வெற்றி. never expected. இது நடக்குமா? தோற்ற நிலையில் வந்துட்டுமே ஒரு ராத்திரி நகரத்தில் மாற்றினார். one night ஒரே இரவில் ஆண்டவர் மாற்றப்பட்டார். அநேக ஜெபங்களுக்கு பதில் ஒரு இரவுல நடக்கும். உங்களுக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஜெபிக்கிறவங்க உங்களுக்கு புரியும். ஜெபித்துக் கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு இரவுல ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவோம். எப்படிங்க இது நடக்கும்? அது நமக்கு தெரிய அவசியம் கிடையாது. ஆனா நடத்தி முடிக்கிறவர் நடத்தி முடிப்பார். செய்து முடிக்கிறவர் செய்து முடிப்பார். வாழ வைப்பவர் வாழ வைப்பார். உயிர்ப்புகிறவர் உயிர்ப்புவார். அது நம்முடைய ஆண்டவர். That is our God. எந்த காலமும் தேவப்பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சோர்ந்துட்டோம்னா கொண்டாட்டம் வந்துடும். அல்லேலூயா. சோர்ந்து போறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுனா, எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சீக்கிரமா ஆண்டவர் எங்க இருக்கிறான்னு தேடி இருக்கு. ஆண்டவரோட வார்த்தையை தேடி இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு செஞ்சுரு. இந்த வருடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாங்க செய்யுங்க. whatever the Lord tells you this year, do it. Amen. செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் கேட்பார். ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொன்னார். என்னன்னா, இந்த ஆசீர்வாதங்கள் இந்த நன்மைகளை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது we need to prepare for it. நம்ம அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது 7 ஆண்டுகள் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். ஆமாவா? ஆனா தந்த ஆசீர்வாதத்தை சேகரிக்கும்படிக்கு யோசேப்பு என்ன செய்தார்னா எல்லா இடத்துலையும் கட்டி வைக்கிறார். ஸ்டோர் ரூம் கட்டி வைக்கிறார். வர 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 ஸ்டோர் ரூம் நிரப்பிக்கிட்டே இருந்தார். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் விடுதலை தருவார். ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார். என் வாழ்க்கையை மாற்றுவார். எனக்காக ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் செய்ய போகிறார் என்று சொல்லி we need to have that faith. ஆண்டவர் எனக்காக செய்வார். பாஸ்டர்கள் பேசிட்டு சூப்பரா இருந்துச்சு. இந்த ராத்திரி அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் எப்படி அவர் ஃபேத் மூவ் பண்ணாரு. இங்க அங்கிள் இருந்தார், தேவ மனுஷன் இன்னமும் இருக்கிறார். அவர் எப்படின்னா அவங்களோட வீட்டில் ஃப்ரிட்ஜ்லாம் இல்லை, ஃப்ரிட்ஜ் இருக்காது. அப்போ அவர் மகனை பார்த்து சொல்றாரு, ஐயா தம்பி நீ போய் ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி எடுத்துருவாயா அப்படின்னு சொல்லுவார். அந்த தம்பி போய் எங்கே போய் தண்ணி எடுத்து வருவாங்க? பைப் வந்து தண்ணியை பிடிச்சி கொண்டு போய் கொடுப்பார் அப்பாக்கிட்ட. புரியுதா? அப்புறம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன நாட்கள் செஞ்சு
செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. என்னதான் அவங்க செய்யறாரு. ஆனா அவங்க என்ன செஞ்சாருன்னா, என் வீட்டுல ஐஸ் பெட்டி இல்லை, ஆனா நான் நம்புறேன் எனக்கு ஆண்டவர் வீட்டுல ஐஸ் பெட்டி கொடுப்பார் சொல்லி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். நடந்ததுன்னா ஐஸ் பெட்டி ஆண்டு கொடுத்தார். அவங்க வீட்டுல ஐஸ் பெட்டி என் வீட்டுல அப்படியா அவங்க வீட்டுக்கு சரியா? இதுதான் விசுவாசத்துக்கு நீதிமான் படிப்பான். Before it happens, you begin to speak about it. Hallelujah. யோசேப் என்ன செஞ்சானா? Joseph was anticipating. ஜோசப் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா, அந்த எதிர்பார்ப்ப ரெடி ஆயிட்ட மனுஷன். ஆமா செய்ய போறான்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். சரியா? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலன் வரும். இந்த வருடத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கும். கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன் வந்துருச்சுன்னா என்ன நடக்கணும்னா, நம்மளுடைய தரிசனம் மாறும், நம்மளோட கண்ணோட்டம் மாறும். ஆண்டவர் அந்த வசனத்துல சூப்பரா சொன்னார். ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாமா? ஏசியா 40:31 படிச்சு முடிச்சு. கழுகளை போல சட்டைகளை அணிந்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சூப்பர், தேங்க் யூ. நடந்தாலும் சோர்வடையார், ஓடினாலும் களைப்படையார். அதனால வசனம் சொல்லுது. நம்ம எல்லாம் நடக்கிறோம் தானே? ஓடுறீங்களா இல்லையா? நடக்கிறது ஓகே சார், ஓடுறதா வேற சொல்றது. நடந்தாலும் சோர்வடையா, ஓடினாலும் களைப்படையா. அப்படின்னா நாம செய்யற காரியம், நார்மல் திங்ஸ். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது எல்லாமே ஓட முடியும், நானும் ஓடணும். ஆனா எல்லாம் ஓடும் போது அவங்க களைப்படைஞ்சிருவாங்க. ஆனா எனக்கு மட்டும் களைப்பு வராது. ஏன்னா நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் சோர்வு வந்துடும், ஆனா எனக்கு சோர்வு வராது. நானும் எல்லா மாதிரி தான் செய்யறேன், எல்லாம் போல தான் இருக்கேன், எல்லாம் சேர்ந்து தான் செய்யறேன். ஆனா நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால என் வாழ்க்கையில சோர்வுகளை கலைப்பில்லை. இருக்கீங்களா? சூப்பரா இருக்கா? இது தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கும். ஆண்டவருக்கு காத்திருந்தீங்கன்னா எல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தருக்காக நீங்க மட்டும் ஆண்டவருக்காக செயல்பட்டு கொண்டே இருப்பீங்க. நீங்க மட்டும் சக்கராமா சக்கராமா தலமா சக்கா ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. Come on people of God. எப்படி அவங்களால சொல்லிக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இதுல ஒரு சீக்ரெட் வச்சிருக்காரு. ஆண்டவர் இதுல ஒரு சீக்ரெட் வச்சிருக்காரு. கர்த்தருக்கு காத்திருந்தா இருக்கீங்களா? கூட எத்தனை பேர் கர்த்தருக்கு காத்திருக்கீங்க? இருக்கீங்களா? பசங்க வந்து கோட்டிக்கோங்க சார், இன்னும் தண்ணி வரல சார், 10 நாள் ப்ரே பண்ணிக்கோங்க சார், எழுப்புதல் பார்க்கல சார், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கல, என்னென்னமோ செஞ்சிருக்கோம், ஒன்றும் நடக்கல, தண்ணி வைக்கல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தான். நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, காலைக்குள்ள வராதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனால் இது ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலாக நினைச்சிருக்காரு. அது என்ன சொன்னா, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து என்ன செய்யணும்னா, புது பலன் அடைந்து, சொல்லுங்க, புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து, அதுக்கப்புறம் என்னோட புது பலன் அடைந்த பிறகு என்ன நடக்கும்? ஓடினாலும் கலப்படையாரா, நடந்தாலும் சோர்வடையாரா? இல்லையே, அந்த நடுவு ஆண்டு என்னமோ பேசிக்கிறாங்க. நடக்கிறது நோமா, ஓடுறது நோமா, ஆனா நடுவு ஆண்டு என்னமோ பேசிக்கிறாரு. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். புரியுதா என்ன சொல்லிட்டு
கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுபது பலனுக்குள்ள வரும். நீங்க காத்து கொண்டே இருக்கீங்க. ஐயா, நடக்கிறது எல்லாம் முடியும் ஐயா, ஓடுறது எல்லாம் முடியும் ஐயா, பறக்கிறது தேவனுக்கு காத்திருந்தா மட்டும்தான் முடியும். Come on people of God. காத்திருக்கிறவங்க ஆண்டவர் என்ன சொல்ற கேமே மாறும். Lord will change the game. ஹalleluya. இது வரைக்கும் எல்லாம் நடக்கிற போலதான் நடந்துட்டு இருந்தாங்க, எல்லாம் ஓடுறது போலதான் ஓடிட்டு இருந்தாங்க. அதனால நீ நடக்கும்போது உன் முன்னுக்கு வந்து முள்ளு கல்லு தோண்டி என்னென்னமோ வச்சிருந்தாங்க. அதனால நடந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் தடுக்கி கூட ஒரு மாதிரி ஆச்சு. திடீர்னு ஒரு புலி வந்து அப்படியே கால் சறுக்கி போயிடுச்சு. நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், வேலை இருக்குதா, ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னென்னமோ நடந்துச்சு. இருக்கீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க இருக்கீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க இருக்கீங்களா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் சோர்ந்து போல ஓடிட்டு இருக்கேன். ஒரு காலகட்டம் கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் என்ன செய்வா, பின்னால யாருக்கும் தெரியாது, திடீர்னு உங்களுக்கு தெரியாமலே பின்னால ஒரு எல்லா தேவ பிள்ளைகள், தேவனுக்காய் காத்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த இரவு கர்த்தர் அந்த கழுகுகளை சேட்டைகளை தருவார். எழும்பும்படி ஆண்டவர் செய்வாராக. எழுப்பிட்டா என்ன நடக்கும் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இப்ப சேட்டைகள் எடுத்து எழுப்பியாச்சுன்னா காலுக்கு இன்னும் பயன் இருக்கா சொல்லுங்க? இன்னும் ஓடணுமா, இன்னும் நடக்கணுமா? என்னாச்சு? டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். உங்களுடைய நிலையை ஆண்டு மாத்திட்டாங்க. இப்ப கல்லை தூக்கி போட்டாலும் சரி, பெரிய செவரு கட்டி வச்சாலும் சரி, செங்கடலே இருந்தாலும் சரி, நீங்க தான் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட ஆண்டவர் போல புதிய கணக்குகள் போல சட்டைகள் கொடுக்கிறார். அதுக்கு மேல ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது இந்த யார் என்ன செஞ்சாலும் சரி, நான் தண்ணி மேல நடந்துக்குவேன். ஒண்ணு தண்ணி மேல நடப்பேன், இல்ல தண்ணியை தொட்டா தண்ணி பழக்கம், இல்ல கையினாலே தண்ணி பழந்து போகும். அது ஒண்ணு நடக்கலையா, சாவையை அடிச்சாலும் தண்ணி பழக்கம். இதுதான் ஆண்டவர் சேவா. கர்த்தருக்கு காத்து. இந்த 5 நாட்கள் கர்த்தருக்கு காத்துக்கிட்டே இருக்கீங்க, தோண்டிக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டவர் என்ன நடப்பீங்க? எங்களுக்கு இது 10ஆம் ஆண்டவர் என்ன நடப்புங்க? 2025 ஒரு மாதிரி எங்களை நிரப்பிட்டீங்க ஆண்டவர். 2026 2026 வித்தியாசமான நிரப்புங்க ஆண்டவர். அப்படியே ரொம்ப பேர் அமர்ந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவரே 2025 நாங்கள் ஜெபித்ததுல இன்னும் காத்துட்டு இருக்கோம் ஆண்டவரே, ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. இந்த 2026 2026 ஒரு புது படத்தினால கர்த்தர் நிரப்புவார். புது படத்தினால கர்த்தர் நிரப்புவார். எதிர்பாராததுக்குள்ள கர்த்தர் செய்ய வல்லவர். அதுவரை எதிர்பார்த்ததுக்குள்ள செஞ்சா அதுதான் படத்தை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வரப்படி சில டைம்ல வீடு வாங்கும்போது சில ஃபியூ டைம்ஸ் வீடு வாங்கும்போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே நான் நார்மல் ப்ரைஸ்ல வாங்கினேன்னா இது எல்லாத்துக்குமே கிடையாது. ஆண்டவரே என் மார்க்கெட்டை விட லோவா கிடைக்கும். நடக்க முடியாதுன்னு செய்யுங்க ஆண்டவரே. கேட்டா கொடுப்பாரா இல்லையா? சொல்லுங்க, கேட்டா கொடுப்பாரா இல்லையா? 7 கல் தரப்படும் சொன்னார். உங்கள் சந்தோஷம் நிறைவாக உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. தைரியமா கேளுங்க. ஆண்டவரே இந்த 2026 என் வாழ்க்கை மாறட்டும், என் சூழ்நிலை மாறட்டும், என் கண்ணீர் மாறட்டும், என் பாடுகள் மாறட்டும், என் தோல்விகள் மாறட்டும், என் புயல்கள் மாறட்டும், என் கஷ்டங்கள் மாறட்டும், என் வியாதிகள் மாறட்டும், குடும்ப நிலை மாறட்டும், பொருளாதார நிலை மாறட்டும், ஆண்டவரே மாறட்டும். அல்லேலூயா. அப்படியே கண்கள் மூடி அப்படியே ஜெபிப்பீங்களா? என்னோட கூட சேர்ந்து ஷபல கரப சகல மரியாதா ஷபல முஷரல மரியாதா நமஸ்தா ரிபா சதல மனன ஷரல மரியாதா. ஒரு புது பலன் கர்த்தரை ஊற்றுவாராக. ஒரு புது பலன் தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஊற்றுவாராக.
அப்படி எழுதுறது என்னோட கூட அன்னை பாஷையில் ஜெபிக்கலாம். Let's just pray in the spirit. இன்னும் கொஞ்சம் அப்படி தோன்றும், இன்னும் கொஞ்சம் தோன்றும், இன்னும் கொஞ்சம் ஆடும், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் வெயிட்.